அடுத்ததா நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, சிலம்பம், அடிமுறை விளையாட்டு, பாக்ஸிங் இதெல்லாம் கை தேர்ந்தவர் செல்வராஜ் அவர்கள். இவரு வேர்ல்ட் சிலம்பம் ஃபெடரேஷனோட ஃபவுண்டர், அது மட்டும் இல்லாம தலைவராகவும் இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், என்னுடைய பெயர் செல்வராஜ் ஆசான். வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷன் மற்றும் உலக அடிமுறை சம்மேளனத்தின் தலைவராகவும் உள்ளேன். நான் சுமார் ஒரு 10 வயசு இருக்கும்போது இந்த விளையாட்டுத் துறையில் வந்துட்டேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சிலம்பம் கத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சின்ன வயசுல இந்த விளையாட்டு துறையில வந்துட்டேன். நான் சிலம்பம் படிக்கும் காலத்துல எல்லாம் இது ஒரு விளையாட்டாக அங்கீகாரம் இல்லை, அது ஒரு கலாச்சார கலையாகத்தான் சிலம்பம் இருந்தது. ஓகே, நல்லது. அதுக்கப்புறமா எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போனீங்க? எப்படி சிலம்பமே உங்களுக்கு ஒரு தொழிலா மாறிச்சு? தொழிலாக மாற்றணும்னு சொல்றதுக்காக நம்ம இதுல வரல, ஆனா காலப்போக்கில் அதே தொழிலாக மாறிடுச்சு. நாங்க விளையாட்டு படிக்கும் போதெல்லாம் இந்த சிலம்பம் பயிற்சி செய்யறதுக்கு பெரும்பாலான வீடுகள்ல இருந்துட்டு அனுமதி கொடுக்கறது கிடையாது. சிலம்பம் விளையாண்டாலே பிள்ளைகள் தீய வழிகளை போயிருவாங்க, குழந்தைகள் அடிதடி பிரச்சனைகள் போயிருவாங்க அப்படி சொல்லி பெற்றோர்கள் அதை அனுமதிக்கிறது கிடையாது. எனக்கு என்ன ஆண்டவர் கிருபைன்னு தெரியல, சிறு வயதுல இருந்து எங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. பயிற்சி செய்யும் போதே பாத்தீங்கன்னா இரவு 11 மணிக்கு மேலதான் என்னுடைய சிலம்ப வாத்தியார் இது பயிற்சியை கொடுப்பாரு. நான் முதன் முறையாக கற்பையா வாத்தியார் என்பவரிடம் சிலம்பத்தை 10 வயதுல துவங்கினேன். அதன் பின் நாகர்கோயிலை சார்ந்த ராமச்சந்திர ஆசான், முத்தையா ஆசான் மற்றும் கடைசியா மகாலிங்கம் ஆசான் வரைய தானமலை ஆசான், அதாவது ஒரு 30 ஆசான்கள் வரை இந்த சிலம்பம் பயிற்சியும் அடிமுறை பயிற்சியும் பெற்றுள்ளேன். ஓகேங்க சார், நல்லது. இன்னும் தொடர்ந்து நம்ம செல்வராஜ் அவர்களோட பேசலாம். நிறைய திரைப்படங்கள்லயும் ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த அனுபவம் பத்தி தொடர்ந்து கேட்போம். சார் சொல்லுங்க, நீங்க தொடங்கின காலகட்டத்துல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி பல பேரோட வீட்டுல சிலம்பம் கத்துக்கவே விட மாட்டாங்க, ஆனா எங்க வீட்டுல நான் ரொம்ப லக்கி, என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க படிப்படியா இந்த சிலம்பம் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐடியா எப்படி வந்தது? எதனால ஆரம்பிச்சீங்க? எனக்கு முதல் தற்காப்பு கலையே சிலம்பம் தானே, அப்புறம் 2வது தற்காப்பு கலை அடிமுறை, அதுக்கப்புறம் கராத்தே இடையில போய் கத்துக்கிறதுக்காக போனேன். அதுல ரொம்ப இன்வால்மெண்டா தான் போன காலகட்டங்கள்ல இந்த கராத்தையே ப்ரொமோட் பண்றதுக்கு ஜேப்பனீஸ் இருக்காங்க. நம்ம தற்காப்பு கலையான சிலம்பத்தை இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸா கொண்டு வரணுமேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது. சிலம்பத்துக்காக போட்டி விதிமுறைகள், சட்ட திட்டங்களை ஒரு புஸ்தகமா உருவாக்கி அதன் மூலமாக என்னுடைய மாணவர்களுக்கு பயிற்சி முகாம், போட்டிக்கான விதிமுறைகளை உருவாக்கி அந்த போட்டியை நடத்துறதுக்காக தமிழ்நாடு அமைச்சூர் சிலம்பம் சங்கம் அப்படி சொல்லி ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து போட்டிகள் 2006ல இருந்து தனியா நடத்த ஆரம்பிச்சோம். அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் சொல்லி ஒன்னு உருவாக்கணும். இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பெற்றோர்கள் சிலம்பம் விளையாடுறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே ஸ்டிக்கும் சேர்ந்து கொடுத்து அனுப்புறாங்க அந்த பெரம்பு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதன் பின் 2014ல அந்த விளையாட்டு பள்ளி விளையாட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டு கால அட்டவணையில் சிலம்பமும் ஒரு விளையாட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல இருந்து தொடர்ச்சியா ஒரு 7 வருஷம் சிலம்பம் விளையாட்டினை SGFI எடுத்து நடத்தி வந்துட்டு இருக்குது. நல்லது. கண்டிப்பா இப்ப நிறைய பேர் சிலம்பம்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க, திரைப்படங்கள்ல எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதாவது நம்ம எந்த துறையில இருக்கோமோ அந்த துறையில முழு ஈடுபாட்டோடும் ஒரு முழு கவனத்தோட செஞ்சாலே அது மற்ற அடுத்த லெவல் ஆனது, அடுத்த ஒரு பொசிஷன் நம்மளை தேடி வரும் சொல்றதுக்கு அது ஒரு உதாரணம். நான் சிலம்பம் அடிமுறையை என்னுடைய உயிர் மூச்சா நினைச்சு அது தவிர எனக்கு வேற ஒன்னும் தெரியாது. சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை இந்த அடிமுறைங்கிற விளையாட்டு 17 வயசுலதான் அடிமுறை கத்துக்கிற ஆரம்பிச்சேன். கராத்தையும் ஒரே நேரத்துல நான் ஒரே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், அதுலயும் ஜார்னி பண்ணிட்டு இருந்தேன். கிக் பாக்ஸிங்கிற விளையாட்டுல நான் தமிழ்நாடுடைய ஃபவுண்டரா இருந்தேன். 2006ல சரித்திரம் சொல்ற ஒரு படம் சாமி டைரக்டர் பண்ணாரு. அந்த படம் ஒரு 85% வரைய எடுத்து அது அப்படியே நின்றுச்சு. அந்த படத்துல திரு ராஜீவரன் சார் அதுல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுல முழுசா நான் தான் அந்த படத்துக்கு டெக்னீஷியனா ஒர்க் பண்ணேன். என்ன டெக்னீஷியன் சொன்னா சிலம்பம் பற்றிய ஒரு கதை. அது அந்த படம் வராதது சிலம்பம் வளர்ச்சிக்கு அது ஒரு எங்களுக்கு எது வேண்டாம் போதாத காலம்னு நினைக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, முழுக்க சிலம்பத்தை பற்றிய ஒரு ஸ்டோரி. ஓகே, அதுல தொடங்கி இப்போ கடைசியா மாமன்னன்லயும் இந்த அடிமுறை விளையாட்டு பத்தி தான் இருந்தது. அதுலயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல அதுலயும் ஒரு கிறிஸ்டி இருக்குது. என்னன்னா அந்த படத்துல முதல்ல கராத்தே தான் வச்சிருந்தாங்க. இவரு திலீப் சுப்ராயன் மாஸ்டர் புக் பண்றாங்க. சார் இது நமக்கு
தமிழ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அடிமுறையை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு உதயா சாருக்கு வீட்டுல போய் ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் போய் உதயா சாருக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ரெகுலரா ட்ரைனிங் பண்ணுவாரு அவர் வந்துட்டு உதயா சார் பண்ணி அந்த படத்துல அடிமுறை ஆசானாவே நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல நான் அவருக்கு அடிமுறை ஆசானா நடிச்சிருக்கேன். கண்டிப்பா நாங்க எல்லாருமே பார்த்ததை ரசிச்சோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் செல்வராஜ் அவர்களோட. ஏன்னா அடுத்ததா ஒரு படத்தை பத்தி பேச போறோம். அந்த படத்துல இந்த அடிமுறை விளையாட்டுங்கிறதா மையமா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க, பட்டாஸ் படம் தனுஷ் நடிப்புல வெளிவந்தது. அதுல இந்த அடிமுறை விளையாட்டு தான் மையமா இருந்தது. அந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். அதே துரை செந்தில்குமார் சார் ஆபீஸ்ல இருந்து அவருடைய அசிஸ்டன்ட் எனக்கு கால் பண்றாரு. வெற்றிமாறன் சாருடைய கதை கிக் பாக்ஸிங் பத்திய கதை தான் அப்ப இருந்தது. நீங்க கூப்பிடுற நேரத்துல அப்பயே கிக் பாக்ஸிங் எண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்து அதை வச்சிருக்கவா அல்லது சிலம்பம் அடிமுறையே வச்சு செய்வோமா அப்படி சொல்லி நான் கிக் பாக்ஸிங் விட்டுட்டேன் சார் அப்படி சொன்னேன். அடிமுறை சொல்லி விளையாட்டுங்க சார், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை. அடுத்த வாரம் கூட ஒரு போட்டி நடத்துறோங்க சார் அப்படி சொன்னேன். போட்டி நடக்கிற கூடியிருக்கு அவரை கெஸ்டா கூப்பிட்டுருந்தோம். 85 வயசு ஆசான் உட்பட அந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறாரு. ரத்தமா இருக்குது இந்த கலையானது. சிலம்ப அடிமுறைங்கிறது இந்த மாவட்டத்தில் உள்ள அடிமுறை ஆசான்களும் ரத்தத்தோட ஊர்னது பண்ணிட்டு இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னாரு. நானும் எல்லா ஆசான்மார்கள்ட்டையும் கொண்டு போய் காட்டுறேன் எல்லாரும் வந்துட்டு இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தாராளமா பண்ணலாம். துரை செந்தில்குமார் சார் அவரே அந்த கதையை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ப்ரொடியூசரும் முழு சப்போர்ட் பண்ணாரு. அவரு மிஸ்டர் தியாகராஜன் சார் அவரு ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம தமிழ்நாடு அடிமுறை சங்கத்தின் சார்பாகவோ ஆல் இந்தியா அடிமுறை சங்கம் சார்பாக வந்துகிட்டு கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம அறிமுகப்படுத்தினதை இன்னும் வளர்த்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? நல்லது. இன்னும் நீங்க வேற என்ன பகிர்ந்துக்க விரும்புறீங்க? இன்னும் எதிர்காலத்துல என்ன பண்ணலான் இருக்கீங்க? இப்ப சிலம்பம் விளையாட்டையும் அடிமுறை விளையாட்டையும் நாங்க இருந்துகிட்டு உலக தரத்துல மற்ற விளையாட்டுகளுக்கு நிகராக கொண்டு போறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல விளையாட்டுத்துறையில அடிமுறையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகாரம் வழங்கணும், அதையும் சிஎம் டிராஃபில ஒரு விளையாட்டா கொண்டு வரணும் அப்படி சொல்லி வேண்டுகோளும் வச்சிருக்கோம். நல்லதுங்க சார், வாழ்த்துக்கள். உங்களோட பேசுனதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா.